carefully. Listen carefully. நான் எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்னு இந்த எக்ஸாம்பிள் தெளிவா பாருங்க. அடுத்ததுல இருந்து நம்ம சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா கவனிங்க, தெளிவா கவனிங்க. क्वेश्चन நோட்ல எழுதிங்க. क्वेश्चन நோட்ல எழுதி என்ன எழுதுங்க? A tree with n nodes. A tree with n nodes have dash edges அப்படின்னு கேட்டிருக்கான். இதானே கேட்டிருக்கான். என்ன சொல்றான்? A tree with n nodes அப்படிங்கிறான். n nodes அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒரு ட்ரீக்கு ஒரு நோட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க பாருங்க, ஒரு ட்ரீ இப்படி எடுத்துக்கலாம். எல்லாமே பைனரி ட்ரீ பேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று எடுத்துக்கிட்டேன். கவனிக்கிறீங்களா? பாருங்க, இப்ப எத்தனை நோட்ஸ் இருக்கு? எத்தனை நோட்ஸ் இருக்கு? 3 nodes. When a tree have 3 nodes, how many edges it have? 2 edges. 2 edges. அடுத்தது என்ன பண்றேன்னு பாருங்க. அடுத்தது என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 5 nodes. 5 nodes. How many edges I have? 4 edges. 5 nodes, 4 edges. இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. How many nodes I have? How many nodes I have? How many nodes I have? 4 nodes. How many edges I have? 3 edges. 3 edges. இப்ப அப்சர்வ் பண்ணுங்க, பொறுமையா அப்சர்வ் பண்ணுங்க, ஒன்னும் அவசரம் கிடையாது. 3 nodes, 2 edges, 5 nodes, 4 edges, 4 nodes, 3 edges. That means இதுல இருந்து இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? -1. இதுல இருந்து இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? -1. இதுல இருந்து இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? -1. அப்ப எத்தனை எட்ஜஸ்? n nodes அப்படின்னு சொன்னா ஃபேண்டாஸ்டிக். அவ்வளவுதாங்க, வந்துட்டீங்க எல்லாரும். n-1 edges. n nodes அப்படின்னு क्वेश्चनல கொடுத்தாங்க. ஆன்சர் என்னது? n-1 edges. இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். இப்ப ஆன்சரை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஜெனரலைஸ் பண்ணி போறோம். இதுதான் ப்ரொசீஜர். இப்படிதான் படிக்கணும். A tree with n nodes have n-1 edges ன்னு காலைல எழுந்திருச்சு மனப்பாடம் பண்ணா பரீட்சையில வராது ஆன்சர். கன்ஃபியூஸ் ஆயிடும். 20 ப்ராப்பர்ட்டி எப்படி மனப்பாடம் பண்ண முடியும்? அதனால நம்ம தான் என்ன பண்ண போறோம்? We are going to make our hands dirty by getting some examples and generalizing that we can get the concrete answer. Correct? Are you all liking this approach? Are you all liking this approach? Yes. For all the property we are going to use the same approach. சரியா? இதே அப்ரோச் தான் பண்ண போறோம். பொறுமையா வாங்க, பொறுமையா வாங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க, அவசரப்பட வேணாம். ஓகேவா? பொறுமையா போ, ஒன்னும் அவசரம் இல்லை. பாருங்க, a tree with क्वेश्चन புரிஞ்சுக்கணும், அப்புறமா தான் போடணும். பொறுமையா போங்க. a tree with என்ன சொல்லிருக்கான்? n full nodes அப்படிங்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுக்கு full node அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது? இங்க பாருங்க, whether this is full node or this is full node, 1 or 2, what is the answer? 1 or 2, what is the answer? 2. 2 தானே? எப்பவுமே எத்தனை சில்ட்ரன்? ஃபுல் நோட்னா எத்தனை சில்ட்ரன் இருக்கணும்? 2 சில்ட்ரன் இருக்கணும். ஃபுல் நோட்னா எத்தனை சில்ட்ரன் இருக்கணும்? 2 சில்ட்ரன் இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் இஸ் have n full nodes have dash leaves அப்படின்னு கேக்குறோம். n full nodes have dash leaves. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் போடணும். எக்ஸாம்பிள் போடணும். நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, இது ஃபுல் நோடா? ஏன்னா எத்தனை லீவ், எத்தனை நோட்ஸ், எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்குது? 2 சில்ட்ரன்ஸ் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க, எத்தனை ஃபுல் நோட் இருக்கு? 1 full node. How many leaves I have? How many leaves I have? 2 leaves. 1 full node. How many leaves I have? 2 leaves. இங்க எத்தனை full node இருக்கு பாருங்க? 1 2 3. 3 full nodes. 3 full nodes. I have எத்தனை leaves? 4 leaves. 3 full nodes. I have 4 leaves. Listen carefully now. Listen carefully now. Okay, full nodes. This is a full node, this is a full node, full node, full node, full node, full node, full node. Now, how many full nodes you have? 1 2 3 4 5 6 7. 7 full nodes. 7 full nodes. How many leaves you have? 8 leaves. 8 leaves. Okay. Now, same முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம். டிஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம். What you are able to understand now? What you are able to understand now? அப்ப பாருங்க, full nodes plus 1. Full node plus 1, full node plus 1, full node plus 1. N full nodes have n plus 1 leaves. N full node have n plus 1 leaves. Clear or not?
Clear or not, my dear friends? Very, very simple. Very, very simple. Clear? Listen carefully. Next property. Next property. இந்த ப்ராப்பர்ட்டி நான் சிம்பிளா சொல்றேன், நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ஃபுல் நோட்ஸ் இஸ் இன் a tree is equal to number of leaves. நம்பர் ஆஃப் லீவ்ஸ் என்னன்னு சொல்லலாம்? இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துங்க. ஃபுல் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துங்க. என்ன வரும்? இந்த ப்ராப்பர்ட்டில என்ன வரும்? இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதலாம்? n full nodes have n plus 1 leaves. n plus 1 leaves. இப்போ என்ன சொல்றான்? நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? அந்த பிளஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அந்த பிளஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வரலாமா? நம்பர் ஆஃப் லீவ்ஸ் சாரி நம்பர் ஆஃப் ஃபுல் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லீவ்ஸ் மைனஸ் 1 சொல்லலாம். I'm sorry, 1 second. We will go with example itself, don't worry. Okay, listen carefully now. Two examples we will discuss. Two examples. இங்க பாருங்க, number of full nodes, one full node. எத்தனை full node இருக்குது? One full node. எத்தனை leaves இருக்குது? 2. இங்க எத்தனை full nodes இருக்கு? 3 full nodes. எத்தனை leaf இருக்கு? 3 leaves. எத்தனை leaves இருக்குது? சாரி 4 leaves. எத்தனை leaves இருக்கு? 4 leaves. இப்போ அவன் என்ன கேக்குறான்? நம்பர் ஆஃப் ஃபுல் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா இங்க நீங்க போவீங்களா? இங்க நீங்க போவீங்களா? சே சார் முன்னாடி என்ன பண்ணோம்? இங்க நீங்க போனோம் +1. முன்னாடி இங்க நீங்க போனோம் +1. இப்போ 2ல இருந்து 1க்கு வரீங்க -2. 2ல இருந்து இங்க வரீங்க -1. அப்ப நம்பர் ஆஃப் ஃபுல் நோட்ஸ் இன் a tree is equal to number of leaves minus 1. நம்பர் ஆஃப் லீவ்ஸ் மைனஸ். எப்படி சார் இங்க எத்தனை லீவ்ஸ் இருக்குது? 4 லீவ்ஸ் இருக்கு. எத்தனை நோட்ஸ் ஃபுல் நோட்ஸ் இருக்குது? 3 ஃபுல் நோட்ஸ் இருக்கு. 3 ஃபுல் நோட் இருக்கு. கிளியர் ஆர் நாட்? தேர்ட் ப்ராப்பர்ட்டி கிளியர் ஆர் நாட்? everyone சார் இதுக்கு ஆன்சர் வந்து நம்பர் ஆஃப் லீவ்ஸ் -1 போடுமா சார்? ஆமா மேம். ஓகே சார். நான் n - 1 நினைச்சேன். ஓகே சார். நோ நீங்க n - 1 क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கானோ n l ஏதாவது கொடுத்திருப்பான். அத பத்தி பிரச்சனை கிடையாது. அவன் என்ன கொடுத்திருக்கானோ அதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கோ. ரைட்டா? ஓகே சார். थैंक you. Listen carefully. Fourth property, height of a empty tree. Listen carefully. பேனாலாம் கீழ போட்டுருங்க. இது புது கான்செப்ட். height of a empty tree. ஓகேவா? எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? இப்படி ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுங்க. இதோட ஹைட் கேட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க? இது 0, இது 1. இதோட ஹைட்னு கேட்டா ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? 1. அப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதோட ஹைட் கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரே ஒரு நோட் இருக்கு. ஹைட் ஆஃப் a tree with one node. ஆன்சர் என்னது? 0. எதுவுமே இல்லங்க. அப்ப ஆன்சர் என்ன? நல். 0 சொல்லக்கூடாது. ஏன் 0 சொல்லக்கூடாது? 0னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? அங்க 1 இருக்குன்னு அர்த்தம். 0னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 0 இங்க என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. 1ல இருந்து 0க்கு வந்தீங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன்? இப்ப இங்க எத்தனை இங்க ஹைட் என்ன இருந்துச்சு? 1 இருந்துச்சு. நான் குறைச்சேன், இங்க வந்தீங்க. இங்க என்ன எதுவுமே இல்லங்கற. அப்ப என்ன பண்ணணும்? வெரி குட் பிரகாஷ் சார். -1. ஆன்சர் என்னது? -1. why -1? நான் ரெடியூஸ் பண்ணிட்டு தான வர்றேன். அப்ப 1 0 -1. height of a empty tree. what is the answer now? -1. நீங்க இது ஸ்டாக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இனிஷியலி ஸ்டாக்ல டாப் ஈக்குவல் டு -1 படிச்சிருக்கீங்க. கரெக்ட்டா? டாப் ஈக்குவல் டு -1. அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் என்ன சொல்றோம்? 0 ன்னு சொல்றோம். clear or not? If you didn't understand, take the example of stack, you will understand it better. Right? So பாருங்க, அடுத்தது height of a tree with one node. நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். question number 5. You can answer now. height of a tree with one node. கரெக்ட்டா யோசிச்சு பாருங்க. ஆன்சர் சொல்லக்கூடாது. போட்டு பார்க்கணும். one node அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டான். அப்ப என்னதான் பண்ண போறீங்க? போய் இப்படி போட போறீங்க. என்ன பண்ணுவீங்க? one node height எங்க ஸ்டார்ட் ஆகும்? 0. so what is the answer now? 0.
வாட் இஸ் தி ஆன்சர் நோ 0. ரைட்டா ரைட்டா சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாரு 8 8 பிரிச்சுக்கன்னாரு. நான் என்ன சொல்றேன் 5 5 பிரிச்சுக்கங்கறேன். மொத்தம் 20 ப்ராப்பர்ட்டி 5 + 5 + 5 + 5 ஃபர்ஸ்ட் 5 முடிச்சிட்டோம். ஓகேவா 2 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருங்க. 2 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருங்க. எப்படி போட்டா ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி 2 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. கம் ஆன் once you are completing the revision give me a done in the chat window. பொறுமையா ரிலாக்ஸா பாருங்க. 5 ப்ராப்பர்ட்டியும் ஏறுதா மைண்ட்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. மைண்ட்ல ஏறுனா நீங்க மனப்பாடம் பண்ண கூடாது. எப்படி கொடுத்தாலும் நம்மளால எக்ஸாம்பிள வச்சு ஜெனரலைஸ் பண்ண முடியுதான்னு ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிட்டு வாங்க. once completed just give me a done. பொறுமையா பாருங்க அவசரம் கிடையாது. இதுதான் இந்த 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 2 டேஸ் ப்ரோக்ராமோட மெயின் பார்ட்டே இதுதான். இது நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா I will be happy. just relax